இன்னும் உங்களால் ஒர்க் பண்ணல, பேசிட்டு தான் இருக்கு. உங்களை இன்னும் ஒர்க் பண்ண வைக்கிறது. கால அவகாசம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அவர்கிட்ட கூட சொன்னேன், இது அவருக்கு புதுசு. நான் சொன்னேன், என்னங்க 1.5 மணி நேரமாக 2 மணி நேரமாக முடியாது, என்னால் பெரிய லென்த்து. நான் பேசிக்காக வந்து ஒரு 8 கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன், பேசிக் கிளாஸஸ். அது வந்து உங்களுக்கு வந்து லெவல் போகும். ஒரு 5, 8, 16 கிளாஸஸ் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ப்ராசஸில் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் வரும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ தான். நீங்கள் அதில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், கேள்வியே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது. மைண்டு, பாடி, ஸ்பிரிட்டு வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம். மைண்டு நம்ம திங்கிங் ப்ராசஸ் இருக்கும். பாடின்றது இருக்கு ஆனால் இல்லை. தூங்கிட்டோம்னா காண போயிடும். விடியும் போது தான் உடம்பு இருக்கிற ஞாபகம் போகணும். இதில் புரியுதா? ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஒரு மெக்கானிக் சிஸ்டம் தான். கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்பிரிச்சுவல் சொல்லுங்க. ஆனால் தூக்கத்துலேயும் அது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். தூங்கிட்டீங்கன்னா கனவுல ஓடிட்டு இருக்கும். டூயட் பாடம், இது பண்ணுவோம், ஃப்ரெண்டை செஞ்சு பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். கண்ணை முடிச்சுன்னா அப்படின்னு பார்க்கணும்னா தெரியும். ஒரு பார்த்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன கனவுல வந்தாட்டே இருக்கும். யார் இது? கிருஷ்ணா கனவுல வந்து உயிரை வாங்குறானா, அதனால தான் நீ கட்டி வீணா போனேன். இப்படிலாம் நடக்கும், நிறைய ப்ராசஸ் நடக்கும். அப்போ நம்ம ப்ராசஸ்லேயும் இருக்கணும். ட்ரீம் ப்ராசஸ் இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. பெஸ்ட்டு அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது, எல்லாருக்கும் போக முடியாது. அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு சில பேர் வந்து அதை இது பண்ணாங்க. எதுக்கு முயற்சி பண்ணுவாங்க? இருக்கிற இடத்துல எப்படி பர்சனில் வாழ்றது. பர்சன் தான் வெரி குட் ஒரு ஸ்டேஜ். நீங்கள் பர்சனில் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களை வந்து நல்லபடியாக விஷயம் நடக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பாடிக்கே நிறையா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் பாடிக்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். சார் நீங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இப்படி நடக்கும். அப்படி போட்டு அப்படியே போயிட்டு வாங்க. நடக்கும். இப்போ நீங்கள் டாக்டர் என்ன சொன்னீங்க? டாக்டர் பேர் விஜய்பால். ஓகே, விஜய்பால் ராமலிங்கமாக மாறாரு. ராமலிங்கம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, வாங்க பார்த்துங்க, வாங்க அப்படி வந்து மெதுவாக அது உணரணும். எப்படின்னா சும்மா வருது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இப்படி எப்படினாலும் காலை வச்சுக்கலாம். நான் சும்மா எடுத்துட்டு அவங்க சொல்லுவேன். அந்த உணர்தல் இருக்கும். உண்மையிலே இந்த கால் நோண்டி நான் வர்றேன், கால் முடியல, இந்த உணர்வோடு நடந்து வந்தால் தான் அந்த